ம். புரியுது. இப்பதான் ரெக்கார்ட் ஆயிருக்கப்போ. கைஸ் ப்ரீவியஸ் கிளாஸ் அப்லோட் பண்ண சொல்லியாச்சு. யூடியூப்ல அப்லோட் ஆயிடும். ஓகே கைஸ், உங்களுக்கு ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் எழுதியிருந்தீங்களா? ஆல்ரெடி நம்ம பார்த்த இந்த கான்செப்ட் தான் கைஸ். இது ஓரளவுக்கு இப்போ இதை அப்படியே யூஸ் பண்ணாம உங்களுக்கு எப்படி தகுந்த மாதிரி ஆன்சர்ஸ் எழுதிருக்கீங்கன்னு மட்டும் பாருங்க. கரப்ஷன், நெப்போட்டிசம் அண்ட் ஃபேவரட்டிசம், கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி, வீக் அக்கௌண்டபிலிட்டி, political interference and lack of neutrality, red tapeism and bureaucratic inertia, decline in service orientation, resource misallocation and environmental neglect. ஸோ ஓகே, அடுத்து அதே மாதிரி அடுத்த டாபிக் வந்து என்னது, எத்திக்கல் கன்சர்ன்ஸ் இன் ப்ரைவேட் ஆர்கனைசேஷன். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் கன்சர்ன்ஸ் மட்டும் பார்க்கலாம். அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் இருக்கக்கூடிய அந்த கன்சர்ன்ஸை வந்து நம்ம இமீடியட்டாக பார்த்துடலாம். இதோட கண்டினியூவேஷன் வந்து கார்பரேட் கவர்னன்ஸில் வந்துடும். எத்திக்கல் கன்சர்ன்ஸ் என்ன? சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் தான். ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் ஓவர் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபினான்ஷியல் ஃப்ராட் அண்ட் கிரியேட்டிவ் அக்கௌண்டிங். கிரியேட்டிவ் அக்கௌண்டிங்னா என்ன அப்படின்னா, ஒரு எவ்ரி கம்பெனி வில் ஹாவ் த்ரீ டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட், ரைட்? ஒன் இஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், another one is balance sheet and cash flow statement. இந்த த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸும் எவ்ரி குவார்ட்டரும் என்ன பண்ணுவாங்க, அந்த கம்பெனி ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் எவ்ரி இயர் வந்து ஆடிட்டர்ஸ் மூலியமாக என்ன பண்ணுவாங்க, அதை ஃபைல் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணும், ஃபைல் பண்ணணும். அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா புக்ஸை புக் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. புக்ஸை புக் பண்ணுறன்ற பேரில் என்ன பண்ணுறது, ப்ராஃபிட் அண்ட் லாஸை ஏற்றிடுறது, இறக்குறது, இல்லை வந்து சப்போஸ் ஏதாவது லாஸ் இருக்கிற டைமில் ப்ராஃபிட் இருக்க மாதிரி காட்டி பிளாக் பண்ணி ஒயிட்டாக மாற்றுறது. இந்த மாதிரி எக்கச்சக்க ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் நடந்துட்டு தான் இருக்குது, ரைட்? அதுவுமே இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராப்ளம்ஸ். இப்போ நிறைய கேசஸில் அந்த சத்தியம் கேஸ் பார்த்துருப்போம் முன்னாடி, ரைட்? அதில் வந்து அது மாதிரி நிறைய ஃபினான்ஷியல் ஃப்ராட் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் மேனிப்புலேஷன் நடக்கும். அண்ட் இன்சைடர் ட்ரேடிங்லாம் சொல்லுவாங்க, ரைட்? அதெல்லாம் நம்ம எக்கனாமிக்ஸில் பார்க்கும்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்து எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் லேபர் ப்ராக்டிசஸ். ஓகேவா? லேபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஒர்க்கை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது. அதுக்காக என்ன பண்ணாங்க, இப்போ வந்து லைக் லேபர் கோடுன்னு ஒன்று என்ன பண்ணியிருக்கோம், லேபர் கோடு கொண்டு வந்துருக்கோங்க. ஸோ அதெல்லாம் எக்ஸாம்பிளாக கொடுக்கலாம். ஸோ என்வாயன்மெண்டல் நெக்லிஜென்ஸ், ரைட்? எத்தனை படங்கள் எடுத்திருக்காங்க கார்ப்பரேட் வந்து என்னது என்வாயன்மெண்ட்டை பொல்யூட் பண்ணுறாங்க, ஹீரோவை போய் தனியாக ஆளாக கேட்பாரு, இல்லை ஹீரோயினை கூட்டு போய் கேட்பாரு, ரைட்? அடுத்து வந்து கார்ப்பரேட் பிரைபரி அண்ட் பொலிட்டிக்கல் லாபிங். குறிப்பிட்டவர்களுக்கு மட்டுமே கான்ட்ராக்ட் போகுது, மச்சானுக்கு கான்ட்ராக்ட் போகுது, மாமனாருக்கு கான்ட்ராக்ட் போகுது, மாப்பிள்ளைக்கு கான்ட்ராக்ட் போகுது, லைக் சம்மந்திக்கு கான்ட்ராக்ட் போகுது. யாருக்குமே இது இருக்க வேணாம், எல்லாத்துக்குமே ஈக்குவல் ஆயிரும், யாருக்குமே வகையாக போவாங்க, சரியா? வயலேஷன் ஆஃப் டேட்டா ப்ரைவசி அண்ட் டிஜிட்டல் எத்திக்ஸ், இது ஒரு ப்ராப்ளம். இன்சைடர் கான்ஃப்ளிக்ஸ் அண்ட் அன்எத்திக்கல் லீடர்ஷிப். வீக் இஎஸ்ஜி, சே ஃபார் எக்ஸாம்பிள் அண்ட் கிரீன் வாஷிங். கிரீன் வாஷிங் எக்கனாமியில் படிச்சிருப்பீங்கல்ல, சாரி என்வாயன்மெண்ட்டில். கிரீன் வாஷிங்னான்றது எந்த ப்ராடக்ட் கொடுத்தாலும் அந்த ஆர்கானிக் இல்லை க்ரீன், அதுலேருந்து கார்பனே வரல அப்படின்ற ரேஞ்சுக்கு எல்லா ப்ராடக்ட்டும் விற்கிறதுக்கு அது வந்து என்ன ஆயிடுது, அதை வச்சு ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம் அந்த மாதிரி.
இப்போ க்ரீன் வாஷிங் மாதிரி அடுத்து ஏஐ வாஷிங்னு ஒன்று வரப்போகுது. அப்படின்னா என்ன? ஏஐ எதை எடுத்தாலும் நாங்கள் ஏஐ யூஸ் பண்ணியிருக்கோன்ட்டு. நான் சொன்னால ஒரு விளம்பரத்தில் ஒரு காசக்கு எடுக்கலான்னு விளம்பரம் போட்டுருந்தாங்க. ஏன்னா திடீர்னு விளம்பரம் ஓடும்போது பார்த்தோன்னா அதை வந்து ஏஐ யூஸ் பண்ணி அதை ஷார்ட் பண்ணி, அது என்ன ஏஐ யூஸ் பண்ணுறீங்க? ஒரு மிஷினில் சாதாரண ஒரு மிஷினில் கொடுத்துருந்தாலே என்ன பண்ணியிருக்கோம், சைஸ் வாரியாக அதுவே ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இவங்க ஏஐ யூஸ் பண்ணி அந்த கடலையை வந்து பிரித்து சைஸ் வாரியாக என்ன அதுவும் அது செக்கில் ஆட்ட சுத்தமான உருட்டுங்கிற மாதிரி அவங்களே ஊற்றிருந்தாங்க. ரைட், இது மாதிரி என்ன பண்ண போகிறாங்க இனிமேல்? எதுக்கு எடுத்தாலும் நாங்கள் ஏஐ யூஸ் பண்ணியிருக்கோம், ஏஐ யூஸ் பண்ணுங்கன்ட்டு. நான் இப்போ யோசிச்சு பார்ப்பேன், நாங்கள் இங்கே ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக எவ்வளோ தடவை தடவிட்டு இருக்கோம். அது அது அதோட ஒவ்வொரு நியூவான்சஸை பார்க்கும்போதுமே நமக்கு தேட 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 ரொம்ப பெருசாக தான் போயிட்டு இருக்கு. ரைட், ஆனால் அதில் எத்திக்கல் கன்சர்ன்ஸ் இருக்கானா இருக்க தான் செய்யும். நாளைக்கு எத்து கிளாஸில் சொன்ன மாதிரி ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்துட்டாலே ஒரு சில ஜாப்ஸை கண்டிப்பாக என்ன பண்ணும், அதை ரீப்ளேஸ் பண்ணதான் போகும். அப்போ என்ன ஆகும்னா சொசைட்டி அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்து என்ன ஆகிக்கும், ஓரளவுக்கு மேலே அதுக்கப்புறம் அடாப்ட் ஆகிக்கும். ரைட், குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்லாம் வந்துச்சுன்னா அது இன்னொரு பெரிய ப்ராப்ளம். குவாண்டம் கம்ப்யூட்டிங் என்னன்னு தெரியுமா ஜென்ரலாக? குவாண்டம் கம்ப்யூட்டிங் இப்போ ஆர்டினரி கன்வென்ஷனல் கம்ப்யூட்டர் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸில் இருக்குது. இதில் என்ன இருக்கும், கியூபிட்ஸில் இருக்கும். கியூபிட்ஸில் என்னென்னா அதில் வந்து ஜீரோ, அதுக்கு பேர் என்னென்னா ஜீரோவும் இருக்கலாம், ஒன் இருக்கலாம், இல்லை ரெண்டுமே எது வேணா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பிட்ஸில். இதில் பார்த்தா எது ஜீரோ ஆர் ஒன் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு 0 and 1 தான் பாஸ்வேர்டு வைக்க முடியும், 0 and 1 தான் பாஸ்வேர்டு வைக்க முடியும் அப்படின்னா அந்த டைமில் உங்களை வந்து ஒரு நார்மல் கம்ப்யூட்டர் கிராக் பண்ணுறதுக்கு என்ன டைம் எடுத்துக்கும்? ஒன்று ஃபஸ்ட்டு 0 0 போட்டு பார்க்கும், இல்லாட்டி 0 1 1 0 1 1 அப்படி 4 தடவை ட்ரை பண்ணி பார்க்கும். அப்போ 4 ப்ராபபிலிட்டியில் ஏதோ ஒரு இதில் வந்து என்ன ஆகும், ஏதோ ஒரு இடத்துல அதை அச்சீவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். வேற சப் ப்ராபபிலிட்டிங்கிறது என்னது, 0.25 1/4 அப்படின்ற மாதிரி வருமா? அப்போ இதுவே இது எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க, கியூபிட்ஸ் என்ன பண்ணுன்னா அது சூப்பர் இம்போஸ் ஆகிருக்கும். அந்த டைமில் ஒரு 0 இருக்கலாம், 1 இருக்கலாம். அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் சாய்ஸில் என்ன ஆகிடும், பாஸ்வேர்டை கிராக் பண்ணிடும். இங்கே உலகத்தில் இருக்கிற எல்லா பாஸ்வேர்ட்ஸுமே அது பெருசாக கியூபிட்ஸ்லாம் பெருசாக எவ்வளோ மில்லியன் கியூபிட்ஸ்லாம் அது அதிகமாகுதோ அப்போது அந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் வந்துட்டா எந்த ஒரு மிலிட்ரி ஆர்கனைசேஷன் கவர்மெண்ட்லேருந்து எல்லாத்தோட பாஸ்வேர்டும் என்ன பண்ணிடும், அது ஈஸியாக கிராக் பண்ணிடும். இதில் அதுக்கடுத்து குவாண்டம் ஏஐன்னு வேறு பேசிகிட்டு இருக்காங்க. ரைட், ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன போகுது நமக்கே தெரியல. நம்மளால் என்ன பண்ண முடியலன்னா ப்ரெடிக்ட் பண்ண முடியல. வாட் வில் ஹேப்பன் ஆஃப்டர் 10 years நம்ம நினச்சது இப்போது சீக்கிரமாகவே ஏஐ ஏஜென்ட்ஸ்லாம் வந்து என்ன ஆயிடுச்சு, உள்ளே வந்துருச்சு. ஏஜென்டிக் ஏஐயுமே என்ன ஆகிட்டே இருக்கு, வந்துட்டே இருக்கு. ஸோ ஃபியூச்சர் என்ன அப்படின்னா வரும்போது பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே, வாட் ஆர் தி டைலமாஸை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். டைலமாஸ் இன் த சென்ஸ் ஏஆர்பி சூஸ் பண்ண போகிறோம். எந்த ஒன்று சூஸ் பண்ணாலும் இன்னொன்று என்ன ஆகும், ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் இருக்க தான் செய்யும். லைக் ஃப்ரெண்டை வந்து தப்பு பண்ண ஃப்ரெண்டை கம்ப்ளைண்ட் பண்ணி இன்டெகிரிட்டியை காப்பாற்றலாமா, இல்லை ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்க லாயல்ட்டியை காப்பாற்றலாமா? எதை ஒன்று எடுத்தாலும் ஒன்றை சூஸ் பண்ணால் ஃப்ரெண்டை இழந்துருவேன், இன்னும் சூஸ் பண்ணால் இன்டெகிரிட்டி இழந்துருவேன். ரைட், ஸோ அதான் டைலமா. டைலமாவில் இருக்கக்கூடிய டைப்ஸ் என்னென்ன? டைப்ஸ் ஆஃப் டைலமா வந்து பர்சனல் வெர்சஸ் ப்ரொஃபஷனல். அடுத்து ரூல் ஃபிடலிட்டி வெர்சஸ் கம்பேஷன். ஃபெடலிட்டி பற்றி சொன்னல, ரூலை மட்டுமே ஃபாலோ பண்ணலாமா இல்லை கம்பேஷனும் சேர்த்து பண்ணலாமா? மீன்ஸ் வெர்சஸ் என். ஓகேவா? அப்போது மீன்ஸ் வெர்சஸ் சென்ஸுங்கிறதுமே ஒரு பெரிய டைலமா தான். ரைட், இப்போது வெர்ச்சு எத்திக்ஸ் என்ன சொன்னோம், வெர்ச்சு எத்திக்ஸ் அண்ட் காந்தியன் எத்திக்ஸ் வந்து என்ஸ் மட்டும் முக்கியம் இல்லை, மீன்ஸும் முக்கியம்னு சொல்லியிருப்பாங்க. யூட்டிலிட்டேரியன் எத்திக்ஸில் என்ன சொல்லியிருப்பாங்க, ஓகேவா, என்ஸ் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு இருப்பாங்க. ஆக்சுவலி அதை வச்சு தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஓகேவா, பண்ணுற எல்லா தப்பையுமே, ஓகேவா, நம்ம வந்து சரி வேணாம், ஒரு சில எக்ஸாம்பிளில் வந்து நம்ம பப்ளிக் ஃபோரமில் பேச முடியாது, அதனால் பேசல. லைக் இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இண்டிவிஜுவல் ரைட்ஸ் வெர்சஸ் கலெக்டிவ் குட், இதுவே ஒரு டைலமா. ஒருத்தருக்கோட ரைட்ஸ்க்கு முக்கியத்துவம் தரணுமானா கண்டிப்பாக தரணும். ரைட், இப்போது நம்ம கான்ஸ்டியூஷனே அப்ஹோல்ட் பண்ணுறது என்னது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான். இப்போது ஒருத்தரோட லேண்டு எடுத்துக்கிட்டா அந்த இடத்துல ரோடு போடலாம். அப்போ அந்த லேண்டு எடுத்துக்கிட்டா அவங்களோட ரைட்டு ப்ராப்பர்ட்டி என்ன ஆகுது, வயலேட் ஆகுது. பட் ஆனால் அங்கே இப்போ காமன் குட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். பட் இதில் எதுங்கிறது சூஸ் பண்ணுறதுல ஒரு டைலமா வரும்.
லாயல்ட்டி வர்சஸ் இன்டெகிரிட்டி நான் சொன்னேன், லாயல்ட்டி வர்சஸ் இன்டெகிரிட்டி. ஷார்ட் டேர்ம் கெயினை மட்டும் பார்க்கலாமா இல்லை லாங் டேர்ம் கெயினை பார்க்கணுமா? ஸோ ஷார்ட் டேர்ம் கெயின் இந்த சென்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வரோம், பட் அந்த ப்ராஜெக்ட்னால என்வைரன்மெண்டல் ப்ராப்ளம் வரலாம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும்? க்ரோத்தை பார்க்குறதா பார்க்குறதா? க்ரோத் வர்சஸ் சஸ்டைனபிலிட்டி அதுவும் சொல்லலாம். பப்ளிக் இன்ட்ரெஸ்டா இல்லை பியூரோக்ராட்டிக் கன்வீனியன்ஸ், இது ஒரு பாயிண்ட். டிரான்ஸ்பரன்சியா கான்ஃபிடென்ஷியாலிட்டி. எஃபிஷியன்சி வர்சஸ் ஈக்விட்டி, இது சொன்னால ரிசர்வேஷன் பற்றி சொல்லும்போது ரிசர்வேஷன் இருந்தால் எஃபிஷியன்சி போயிடுவாங்க. ஓகேவா? பட் ரிசர்வேஷன் இருந்தால் ஈக்விட்டி என்ன ஆகும்? அப்கோல்ட் ஆகும். ரைட்? ஸோ இது ரெண்டுக்குமே வருது. அடுத்து நியூட்ராலிட்டி வர்சஸ் ரெஸ்பான்சிவ்னஸ். நியூட்ராலிட்டி இந்த சென்ஸ் எப்படின்னா, ஒரு விஷயத்தில் எந்த ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி எடுக்காமல் இருக்கிறது நியூட்ராலிட்டி. அதுக்குன்னு ரெண்டு பேர் ஒருத்தர் போது அடிச்சுட்டு இருக்கும்போது நான் நியூட்ரலாக இருக்கேன் என்ன பண்ண முடியாது. போலீஸ்காரர் என்ன பண்ணுவார்? நான் நியூட்ரலாக இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. பட் நியூட்ராலிட்டியும் இருக்கணும், அதே மீட்டம் என்ன இருக்கணும்? ரெஸ்பான்சிவ்னஸும் இருக்கணும். லா வர்சஸ் கன்சைன்ஸ். நம்ம மனசாட்சி ஓகே லா சொல்கிறத ஃபாலோ பண்ணணும், பட் ஆனால் என்ன பண்ணணும்? சம் கன்சைன்ஸ் இருக்கணும். நம்மளோட மனசாட்சி இல்லை உள்ள கேட்குற வாய் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. ரைட்? ப்ரொஃபஷனல் பொலிட்டிக்கல் ப்ரெஷர், கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி வர்சஸ் இண்டிவிஜுவல் கன்சைன்ஸ். இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் டிஃப்ரெண்டாக நம்ம நிறைய கொடுத்துருப்போம். ரைட்? இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம், உங்களை ஆன்சர்ஸில் யூஸ் பண்ணலாம். லைக் பப்ளிக் ப்ரெஷர் வர்சஸ் ப்ரொசீஜரல் ஜஸ்டிஸ். பப்ளிக் ப்ரெஷர் வர்சஸ் ப்ரொசீஜரல் ஜஸ்டிஸ்னு என்னன்னா, இப்போ வந்து ஒரு ஃப்ளட் வந்துருக்கு. ப்ரொசீஜரல் ஜஸ்டிஸ்ன்ற பேரில் நான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்டலாம் வந்து ஆதார் கார்டு வாங்கி ஏற்கனவே ஃப்ளட்டுலலாம் காணாமல் போயிடுச்சு அப்படின்னா முடியாது. ஆதார் கார்டை கொடு, ஃபிங்கர் பிரிண்ட்டை வை, அப்போ தான் என்ன பண்ணுவேன் உனக்கு ரிலீஃப் தருவேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. புரியுதா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, ஒரு ஆர்டராக வந்து ஸ்டேட்டஸ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் கூட ஸ்டேட்டஸ் பார்த்துட்டோம், ப்ராப்ளம்ஸை பார்த்துட்டோம். அடுத்து அந்த ப்ராப்ளம்ஸில் இருக்கக்கூடிய அண்ட் ப்ராப்ளம்ஸ் அதோட இருக்க டைலமாஸ் பார்த்துட்டோம். இப்போ இந்த டைலமாஸை என்ன பண்ண போகிறோம்? ஒருத்தர் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சிருக்காரு. இது ஃப்ரேம் கிடையாது, ஃப்ரேம் ஒர்க். மார்க்வி டிமிட்ரிஸ், யார் பேர் தெரியல. சரி, ஓகே. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஏஎல்ஐஎஃப்னு வந்து ஃப்ரேம் ஒர்க் சொல்லுவாங்க. ஏஎல்ஐஆர்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஏஎல்ஐஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அக்கௌண்டபிலிட்டி, எல் இஸ் லீகாலிட்டி, ஐ இஸ் இன்டெகிரிட்டி அண்ட் ஆர் இஸ் ரெஸ்பான்சிவ்னஸ். இது எல்லாமே இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு எத்திக்கல் டைலமா சால்வ் பண்ணிடலாம்னு அவர் சொல்றாரு. ரைட்? ஸோ இதான் வந்து இதை பற்றி ஒவ்வொரு இதாக டீட்டெயிலாக பார்ப்போம். அஸ் ஆஃப் நோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா ஆன்லைனில்? ஸோ ரூல் ஆஃப் லா வர்சஸ் லீகாலிட்டி நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் முக்கியமான டெஸ்ட் என்னது? லா அண்ட் லீகாலிட்டி. ஆஃப் லான்னு சொல்லலாம், இல்லை ஃபிடலிட்டி வர்சஸ் லீகாலிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். வேர்டிங் நம்ம யூஸ் பண்ணுறது தான். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆஃப் அன் எத்திக்கல் டிசிஷன் இஸ் கன்ஃபார்மிங் டு த லா அண்ட் கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸ். ரூல் ஆஃப் லா ரொம்ப முக்கியம். ரூல் ஆஃப் லா இருக்கான்றத ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும்? அச்சீவ் பண்ணிக்கணும். பட் லீகாலிட்டிங்கிறது என்னன்னா, அதை தாண்டி என்ன பண்ண போகிறோம்? ஜஸ்டிஸ் அண்ட் ஃபேர்னஸ் என்ன பண்ணுறோம்? அப்போது இட் எகெயின்ஸ்ட் ஆர்பிட்ரினஸ். ஆர்பிட்ரினஸ் வந்து ப்ரொடெக்ட் எகெயின்ஸ்டாக என்ன பண்ணுறோம்? லாஸ் அண்ட் ரூல்ஸை ஸ்ட்ரிக்டாக அப்ளை பண்ணாமல் ஈக்விட்டி அண்ட் ஃபேர்னஸ், ஈக்குவாலிட்டி, ஃபேர்னஸ், ஜஸ்டிஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? பார்க்கணும். புரியுதா? ஸோ அடுத்து என்னது? அக்கௌண்டபிலிட்டி. ஏஎல்ஐஆர் ஃப்ரேம் ஒர்க் சொன்னா அடுத்து ஃபர்ஸ்ட் இருக்குது அக்கௌண்டபிலிட்டி. ரைட்? அக்கௌண்டபிலிட்டிங்கிறது என்ன? பீப்புள் வந்து ஆல்ரெடி அக்கௌண்டபிலிட்டி பற்றி பார்த்தோம். ஸோ அக்கௌண்டபிலிட்டி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். ரைட்? அதையும் நம்ம ஒரு ஃப்ரேம் ஒர்க்கில் மைண்டில் வச்சுக்கணும். அடுத்து இன்டெகிரிட்டி. இன்டெகிரிட்டிங்கிறது கண்டிப்பாக மிஸ் ஆகக்கூடாது. அடுத்து ரெஸ்பான்சிவ்னஸ் டு சிவில் சொசைட்டி. கவர்மெண்ட் ஹேஸ் டு பி ரெஸ்பான்சிவாக இருந்தால் தான் அந்த டைலமாஸை என்ன பண்ண முடியும்? சால்வ் பண்ண முடியும். அடுத்து ப்ரொபோஷனாலிட்டி அண்ட் ஃபேர்னஸ். அவர் சொன்ன அந்த ஃப்ரேம் ஒர்க் மட்டும் எடுத்துக்காமல் நம்ம ஜென்ரலாக நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் பார்ப்போம். இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம நேற்று கேஸ் ஸ்டடிக்கான ஆன்சர்ஸையும் பார்த்துட்டோம். ஓகேவா? அந்த விஜய்ங்கிறது என்ன ஆப்ஷனை சூஸ் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டோம். பட் இதுக்கு எல்லாத்தையுமே நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும். ரைட்? ப்ரொபோஷனாலிட்டி அண்ட் ஃபேர்னஸ் இருக்கா அப்படின்றது. அப்போ ப்ரொபோஷனாலிட்டி இந்த சென்ஸ் எவ்வளவு பிரச்சனையோ அதுக்கு தகுந்த சொல்யூஷன் தான் தரணும். ஓவராகவும் போகக்கூடாது, கம்மியாகவும் போகக்கூடாது. இதெல்லாம் நம்ம வந்து ப்ரொபோஷனாலிட்டி டெஸ்ட் இதில் பார்த்தோம். எந்த கேஸ்?
குண்டசாமி கேஸ் தான் என்னது, ப்ரொபோஷனாலிட்டி. அப்போ ப்ரொபோஷனாலிட்டி அண்ட் ஃபேர்னஸ் முக்கியம். டிரான்ஸ்பரன்சி அண்ட் ரீசன் கிவிங். ஓகேவா, நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கிறோம்னா அதுக்கு டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும். அடுத்து அதில் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். மாரல் கரேஜ் அண்ட் ரிவர்சிபிலிட்டி. மாரல் கரேஜ் அண்ட் ரிவர்சிபிலிட்டி இன் த சென்ஸ், ரிவர்சிபிலிட்டி டெஸ்ட் பற்றி நான் நேற்று சொல்லியிருப்பேன். ரிவர்சிபிலிட்டி டெஸ்ட் என்னன்னா அவங்க இடத்துல நம்மளை வச்சு பார்க்கணும். ரைட், எம்பதி மாதிரின்னு வச்சுக்கலேன். பட் எம்பதின்னு சொல்லாமல் இது டெஸ்ட்ன்ற பேரில் வரும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிவர்சிபிலிட்டி டெஸ்ட். ரிவர்சிபிலிட்டி டெஸ்ட்னா அவங்க இடத்துல நம்மளை வச்சு செக் பண்ணி பார்க்கணும். அண்ட் அனதர் திங் இஸ் ஈக்லிபிரியம் ஆஃப் வேல்யூஸ். ஈக்லிபிரியம் ஆஃப் வேல்யூஸ்னா கம்பேஷன், எம்பத்தி மட்டும் இருக்கக்கூடாது, கம்பேஷனும் இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி நிறைய வேல்யூஸ் என்ன பண்ண போகிறோம். இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்தா நம்ம என்ன பண்ணலாம்னா ஓரளவுக்கு ஒரு ப்ராப்பரான டைலமாவுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டெசிஷன் ஃப்ரேம் ஒர்க் எடுக்கலாம். புரியுதா? டெசிஷன் ஃப்ரேம் ஒர்க் இப்படி தான் இருக்கணுமான்னு கேட்டால் கிடையாது. பட் இதுக்குள்ளே இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டெசிஷனை மேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நேற்று கேஸ் ஸ்டடி நம்ம பார்த்தோம்ல. இப்போ இந்த கேஸ் ஸ்டடி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கேஸ் ஸ்டடியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே, டைலமாஸ் என்ன ஃபேஸ் பண்ணுறாங்க, என்னென்ன வேல்யூஸ் ஸ்டேக்கில் இருக்குது, எல்லாத்தையுமே நம்ம கன்சிடர் பண்ணால் தான் நம்ம ஒரு முடிவு எடுக்க முடியும். ஸோ அதான் இந்த டாபிக், டெசிஷன் மேக்கிங் ஃப்ரேம் ஒர்க்ஸ். ஸோ எக்ஸாக்டாக இந்த ஃப்ரேம் ஒர்க்கை மட்டுமே வச்சு பண்ண முடியுமான்னா ஓகேவா, டிபெண்ட்ஸ் ஆன் த கேஸ் ஸ்டடியை பொறுத்திருக்கு. பட் ஆனால் மேக்ஸிமம் இந்த டெஸ்ட் நம்ம கரெக்டாக பண்ணாலே போதும். ஸோ அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் இதில் பார்க்கும்போது அதுலேயுமே நம்ம ஒரு சில கான்செப்ட்ஸ்லாம் பார்ப்போம். ரைட், ப்ரொபோஷனாலிட்டி டெஸ்ட்டு, இந்த ரிவர்சிபிலிட்டி டெஸ்ட், இதெல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்திக்கல் டெசிஷன் மேக்கிங்க்கு அடுத்து என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணணும், மறுபடியும் கேஸ் ஸ்டடிக்கு பார்த்த மாதிரி தான். என்னது, ஃபஸ்ட்டு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யார் யார் இருக்கான்னு அனலைஸ் பண்ணணும். ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னா அந்த டைலமால எந்தெந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்க, ஸ்டேக் போடணும், அனலைஸ் பண்ணுறது. என்னது, ஹார்ம் மினிமைசேஷன். ஹார்ம் மினிமைசேஷன் என்ன, ராங் வெர்சஸ் ராங்னு ஒரு டைலமா வருது. ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், ரெண்டுமே தப்பு தான். பட் ஏதோ ஒன்று என்ன பண்ணும், கம்மியான தப்பை சூஸ் பண்ணும். அதை டெக்னிக்கலாக என்ன வேறு யூஸ் பண்ணலாம், ஹார்ம் மினிமைசேஷன் யூஸ் பண்ணலாம். அடுத்த என்ன டெஸ்ட்டு, ரிவர்சிபிலிட்டி டெஸ்ட். அடுத்து பப்ளிசிட்டி டெஸ்ட். இதை நான் வெளியே சொல்ல முடியுமா, வெளியே சொன்னால் எப்படி ரியாக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்குறது. ஓகேவா, would I be comfortable if my decision and its reasoning were made public? புரியுதா? பப்ளிசிட்டி டெஸ்ட்டுங்கிறது என்னது, பப்ளிக் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு என்னால் ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா அப்படிங்கிறத யோசிச்சு டெசிஷன் எடுக்கணும். புரியுதா? நான் ஒரு டெசிஷன் எடுத்துட்டேன். அந்த எடுத்த டெசிஷன் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கரூர் இதுலேயே எடுத்துங்களேன். இப்போ போலீஸோட ஜஸ்டிஃபிகேஷன் என்ன, நான் ஒரு 100 மீட்டர்ஸ்க்கு முன்னாடியே அவர் நான் நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நிறுத்தணும், ஆனால் அதை அவங்க கேட்கல அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த ஜஸ்டிஃபிகேஷன் ஏற்றுக்க முடியுமா, முடியாதா? புரியுதா சொல்கிறது? ஸோ ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அதை ஏற்றுக்க முடியுமா? ப்ரொபோஷனாலிட்டி பிரின்சிபிள்ங்கிறது என்னென்னா நம்மளோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு நெய்தர் எக்ஸசிவ் நார் இன்சஃபிஷியன்ட், அதை மெயின்டைன் பண்ணுறது தான் என்னது, ப்ரொபோஷனாலிட்டி பிரின்சிபிள். அதே மாதிரி தான் ரீசன் கிவிங் அண்ட் ஜஸ்டிஃபிகேஷன். ஓகேவா, ஹார்ம் பெனிஃபிட் அனலைசிஸ். ஹார்ம் பெனிஃபிட் அனலைசிஸ்னால் ஒரு முடிவு எடுக்கும்போது அது ஷார்ட் டேர்மில் எனக்கு எந்த ஒரு ஃப்ரூட்ஸும் கொடுக்காது, பட் ஆனால் லாங் டேர்மில் பெனிஃபிட் தரும்னு நினைக்கலாம். இல்லை அது நான் பண்ணும்போது ஷார்ட் டேர்மில் எனக்கு வேறு வழியே இல்லை, எக்கனாமிக் க்ரோத் எனக்கு முக்கியம், பட் அந்த க்ரோத்தை நான் கொண்டு வரும்போது என்வாயன்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் வரதான் செய்யும். அப்போ ஹார்ம் பெனிஃபிட் என்ன பண்ணும், ப்ராப்பராக அனலைஸ் பண்ணும். இதுக்கு பேர் என்னது, ஹார்ம் பெனிஃபிட்ஸ். ஓகேவா, அடுத்து டைம் ரிஃப்ளெக்ஷன் பிரின்சிபிள். டைம் ரிஃப்ளெக்ஷன் பிரின்சிபிள்லாம் என்னன்னா, தனியே குடி அப்படின்றாங்களா, ரொம்ப யோசிச்சாம பொறுமையாக டைம் எடுத்து கொஞ்சம் யோசிச்சு ஒன்றுன்றது என்னது, டைம் ரிஃப்ளெக்ஷன் பிரின்சிபிள்னா எத்திக்கல் டெசிஷன் பெனிஃபிட் ஃப்ரம் பாஸ் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் எஸ்பெஷலி அண்டர் எமோஷனல் ஆர் பொலிட்டிக்கல் ப்ரெஷர். ரைட், கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்து யோசிச்சுன்றாங்க. அடுத்து இன்ஸ்டிடியூஷனல் கன்சல்டேஷன். அப்போது யாராட்ட கன்சல்ட் பண்ணுவோம் அந்த முடிவுக்கு, சிவில் சர்வெண்ட் எடுக்க போகிற முடிவுக்கு யாராட்ட கன்சல்ட் பண்ணணும். அண்ட் டாக்குமெண்டேஷன் அண்ட் ஆஃப்டர் ஆக்ஷன் ரிவ்யூ. இதெல்லாமே சரியாக பண்ணால் ஓரளவுக்கு நம்ம எத்திக்கல் டைலமாவுக்கு ப்ராப்பரான சொல்யூஷன் கொடுக்கலாம். அடுத்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸுமே ரொம்ப முக்கியம். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இன் டெசிஷன் மேக்கிங் ரொம்ப முக்கியம். இது நம்ம போன தடவை எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கிளாஸ்லேயும் பார்த்துருப்போம். செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் ரெகுலேஷன், எம்பத்தி எல்லாம் பார்த்துருப்போம். ரைட்,
பட் ஆனால் இந்த இடத்துல என்ன தேவைப்படுது, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ப்ராடாக நம்ம சொல்லியாச்சு. ஸோ இது வந்து ஆல்ரெடி எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கிளாஸில் நீங்கள் பார்த்துட்டதுனால நான் இதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஏன் தேவைன்றதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அடுத்து நம்ம பார்க்கும்போது லாஸ் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் அண்ட் கன்சைன்ஸ். போலீஸ் 500 போலீஸ்ன்னு சொன்னாங்க, சிஎம் 600 போலீஸ்ன்னு சொல்கிறாரு. ஓகேவா? சரி, இந்த எக்ஸாக்ட் கணக்கெலாம் எதுக்குப்பா? சரி, ஓகே. ஸோ இதை பற்றியே நம்மளுக்கு ஆல்ரெடி நான் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். லாஸ்ட்னா என்ன, ரூல்ஸ்னா என்ன, கோடுன்னா என்ன, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னா என்ன, கவர்மெண்ட் ஆர்டர்னா என்ன, புரியுதா? இது எதெல்லாம் பைண்டிங் எஃபெக்ட் இருக்கும், எது பைண்டிங் எஃபெக்ட் இருக்காது. ரைட், எஸ்ஓபிஸை பற்றி பேசணும்ல, அதுக்கு பைண்டிங் எஃபெக்ட் இருக்குமா இருக்கா? டிபெண்ட்ஸ். இப்போ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் ஒரு எஸ்ஓபி இருக்கு. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னா ஒரு டிசாஸ்டர் வந்துருச்சுன்னா என்னென்ன மாதிரி ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணணும்னு. ஆனால் அந்த எஸ்ஓபிஸை வந்து எதுலேருந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க? டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்லேருந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கிறதுனால தட் ஹாஸ் அ பைண்டிங் எஃபெக்ட். வேற இப்போ ஸ்டாண்டர்ட் எஸ்ஓபி வந்து ஒரு கைட்லைனாக ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன கிடையாது, பைண்டிங் எஃபெக்ட் கிடையாது. ரைட். ஸோ அதே மாதிரி ஜிஓக்கு பைண்டிங் எஃபெக்ட் இருக்கா? எஸ். ஆனால் யாருக்கான ஜிஓ? இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஜிஓ கொடுக்குறாங்க அப்படின்னா அது டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் அப்ளிகபிள். ஓகேவா? பைண்டிங் எஃபெக்ட் இருக்கானா இருக்கு, பட் லிமிடெட் பைண்டிங் எஃபெக்ட். ஆர் டு சர்டன் செக்ட் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும்தான் அந்த பைண்டிங் எஃபெக்ட் இருக்கும். இந்த பேசிக்ஸை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதே மாதிரி மேனுவல்ஸ்னு ஒன்று இருக்கு, ரூல்ஸ் அண்ட் மேனுவல்ஸ். மேனுவல்ஸ்னா என்னன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கா, அவங்க வந்து எப்படி எப்படியோ நடந்துக்கணும் அப்படிங்கிற அந்த கோட் ஆஃப் கான்டக்ட், கோட் ஆஃப் எத்திக்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரு மேனுவலில் கொடுத்துருப்பாங்க. அதுக்குமே என்ன இருக்குது, பைண்டிங் எஃபெக்ட் இருக்குது. புரியுதா? ஸோ இதில் நம்ம ஜென்ரலி ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண விஷயங்கள் தான் இருக்கும். கான்ஸ்டியூஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஃபிடாலிட்டி மட்டும் இருக்கக்கூடாது, லீகாலிட்டியும் இருக்கணும், டியூ ப்ராசஸும் இருக்கணும். லா இஸ் அ டூல் ஃபார் ஜஸ்டிஸ், நாட் ஃபார் கண்ட்ரோல். லீகாலிட்டி வெர்சஸ் லீகலிசம் நான் ஆல்ரெடி ரெடி சொல்லிட்டேன். லீகாலிட்டினா என்ன, லீகலிசம்னா என்ன? எத்திக்கல் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் லா, லீகல் எத்திக்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரஸ்ட். லீகல் எத்திக்ஸ் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டிடியூஷனுக்கு ட்ரஸ்ட் கரெக்டாக இருக்கும். லா அஸ் அ ஷீல்ட் ஃபார் எத்திக்கல் கரேஜ். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து விசில் ப்ளோவர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், அந்த லா கரெக்டாக இருந்துச்சுன்னா நமக்கு இது என்ன கரெக்டாக இருக்கும், எத்திக்கல் கரேஜுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்கும், ஷீல்டாக இருக்கும். புரியுதா? இன்டகிரேஷன் ஆஃப் எத்திக்ஸ் அண்ட் லீகாலிட்டி. ரைட். ஸோ லாஸுங்கிறது என்ன பண்ணுன்னா எத்திக்ஸும் லாவும் என்ன பண்ணும், ஹார்மோனியில் இருக்கும். லா வந்து ஸ்ட்ரக்சரை கொடுக்கும், எத்திக்ஸ் என்ன கொடுக்கும், டைரக்ஷன் கொடுக்கும். இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணலாம். புரியுதா? ஸோ இது வந்து சின்ன ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்ததுனால இதை வச்சு ஒரு அனலைசிஸ். பாரதிய நியாய சங்கீதா ஷிஃப்ட் ஃப்ரம் பனிஷ்மெண்ட் டு ஜஸ்டிஸ் இந்தியன் ஈத்தோஸ். ஓகேவா? அப்படி இயர் என்னவா மாறிடுச்சு. ஓகேவா? லாஸ்ட் இயர் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம், இஸ் பாரதிய நியாய சங்கீதா ரியல் ரிஃபார்ம் ஆர் காஸ்மெட்டிக் எக்ஸசைஸ் அப்படின்ற மாதிரி. அப்போ ரியல் ரிஃபார்ம்னு சொல்லிட்டு காஸ்ட் பாயிண்ட்ஸ் எழுதலாம், இல்லை காஸ்மெட்டிக் எக்ஸசைஸ் தான், அது நேம் சேஞ்ச் தான். ஐபிசியில் இப்போ என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா லாவில் ஒர்க் பண்ணுறது தான் பிரச்சனை. இப்போ ஐபிசி 302 சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ வேற ஒரு செக்ஷன் சொல்லணும், அவ்வளோதான். ரைட். ஆனால் சின்ன சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்களா, கொண்டு வந்திருக்காங்க. பட் நம்ம அதை வந்து சிம்பிளி டிஸ்கிரெடிட் பண்ணிட்டு என்ன பண்ண முடியாது, போக முடியாது. ஸோ இப்போ வந்து இது எத்திக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. வாத நியாய சங்கீதா வந்ததுனால அதை எத்திக்ஸோட லிங்க் பண்ணாங்க. இப்போ அடுத்து நம்ம இது நான் ரீசெண்டாக இது வந்துச்சு இல்லை, சே ஃபார் எக்ஸாம்பிள் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி வரும்போது
அது இன்டர்நேஷ்னல் எத்திக்ஸில் இருக்குல்ல. அப்போ வாட்டர் ஷேரிங் அண்ட் இன்டர்நேஷ்னல் இது. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ரெஃப்யூஜி கிரைசிஸ் நடந்துட்டு இருக்குன்னா, ரெஃப்யூஜி கிரைசிஸை எத்திக்ஸில் யூஸ் பண்ணி இன்டகிரேட் பண்ணி என்ன பண்ணலாம் பார்க்கலாம். புரியுதா சொல்றது? ஸோ இந்த சின்ன கேட்பாங்கன்றது எப்படி? ஓகேவா? கரெக்டாக இப்போ என்ன இஷ்யூஸ் போயிட்டு இருக்கோ கரண்ட் அஃபேர்ஸில், அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், எத்திக்ஸில் இன்க்ளூட் பண்ணி அதை கேட்க வாய்ப்பு இருக்கு. புரியுதா? அதை நம்ம வந்து பப்ளிக் சர்வீஸ் வேல்யூஸ்லையும் படிக்கலாம், இன்டர்நேஷனல் எத்திக்ஸ் இன்டர்நேஷனல் லிஸ்ட்லையும் படிக்கலாம், இல்லை அப்ளைடு எத்திக்ஸ்லையும் படிக்கலாம். புரியுதா? இது வந்து நம்ம எதில் வேணால் எடுத்துக்கலாம். ஏஐன்றத வச்சு கொஸ்டின் வந்திருக்குன்னா, வெறும் ஏஐயோட எத்திக்கல் இதை பற்றி கேட்குறாங்கன்னா நான் அப்ளைடு எத்திக்ஸில் எடுத்துக்கலாம். ரைட்? இதுவே ஏஐ இன் அட்மினிஸ்ட்ரேஷன் 2024 ஒரு கொஸ்டின் இருக்கு. அது கூட உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கேன். அது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதில் எடுத்துக்க முடியும்? இந்த சாப்டர்ல எடுத்துக்க முடியும். கவர்னன்ஸ் டெவலப்மெண்ட் சீரிஸா? ஓகே ஓகே, சரி தரோம். இந்தியன் கல்ச்சுரல் ஈத்தோஸை வந்து பிஎன்எஸ்ல கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஓகேவா? நியாயம், தர்மம், ஜஸ்டிஸ் ஓவர் ரெட்ரிபியூஷன். இது வந்து கலோனியல் லாஸ் வந்து பனிஷ்மெண்ட் நோக்கி இருக்கு. ஓகேவா? அப்போ ஒரு போலீஸ் ஸ்டேட்டாக இருந்ததுனால இப்போ நம்ம வெல்ஃபேர் ஸ்டேட்டாக மாறிட்டதுனால அது எப்போ தெரிஞ்சிருக்கு நமக்கு? சுதந்திரம் வாங்கி 75 வருஷம் கழிச்சு நமக்கு தெரிஞ்சிருக்கு. ரைட்? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, சம் ப்ரொவிஷன்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணு, விக்டிம்க்கு காம்பன்சேஷன் கொடு, ஃபுல் அண்ட் ஃபுல் தண்டனை கொடுக்காம அதுக்கு பேர் என்னது, ரெஸ்டோரேட்டிவ் ஜஸ்டிஸ். ஓகேவா? அதையும் நம்ம என்ன பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த விவேக் காமெடியில் வரும்ல, அட்வான்ஸ் புக்கிங்கில் ரேப்பிங் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி, ரெஸ்டோரேட்டிவ் கொடுக்காம ரெஸ்டோரேட்டிவ் ஜஸ்டிஸ்ன்ற பேரில் ஏதோ ஒரு காம்பன்சேஷன் கொடுத்துடலாம் அப்படிங்கும்போது, அப்போது அந்த ஒரு பெரிய இடத்து பசங்களாம் போய் காரில் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அப்போது இதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு, ரைட், எதை வச்சாலும் நாங்கள் ஒரு லூப் கண்டுபிடிப்போம். அதே மாதிரி அடுத்து ஹியூமன் சென்ட்ரிக்காக இருக்குது. ஓகேவா? இந்த உருட்டெல்லாம் நீங்களே படிச்சுக்கோங்க. சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கேஸ் ஸ்டடி. பாரதிய நியாய சங்கீதா வந்து நமக்கு எப்படி இருக்கு, பனிஷ்மெண்ட் டு ஜஸ்டிஸ் பேஸ்ட் ஆன் இந்தியன் ஈத்தோஸ். இது இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, ஒரு கொஸ்டின் ஒன்று எழுதலாமா? இந்த வருஷம், போன வருஷம் ஒரு கொஸ்டின் இந்த இதில் இருந்து கேட்டிருந்தாங்க. ஓகே, இது வந்து ஐஆரில் வரும். இது எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, வார் இஸ் அ டிப்ளமசி பை அதர் மீன்ஸ். வாரும் ஒரு கைண்ட் ஆஃப் டிப்ளமசி தான் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். அப்போது வாரும் தேவைங்கிற மாதிரியும் எழுதணும், தேவை இல்லைங்கிற மாதிரியும் எழுதணும். ஸோ இது எல்லா கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம இது வரைக்கும் படிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த படிச்சிருக்கிறத வச்சு அந்த பாயிண்ட்ஸ் என்ன பண்ணிக்கணும், நான் சொன்ன மாதிரி இந்த வேர்டிங் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிடலிட்டி டு டியூ ப்ராசஸ் அண்ட் லீகாலிட்டி அப்படின்ற மாதிரி வேர்டிங்ஸ் வேணால் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். அந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், பேசிக்ஸ். இதை வச்சு தான் நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸும் எழுதுற மாதிரி இருக்கும். எந்த ஒரு கொஸ்டின்ஸுமே டக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்காது. இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ரைட்? இப்போ ப்ராக்டிஸ் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இந்த கொஸ்டின் ஃபஸ்ட்டு எழுதலாம்.
இந்த வாரம் டெஸ்ட் இருக்காவா? கண்டிப்பாக இருக்கு. ஓகேவா? உங்களுக்கு மண்டே அண்ட் டியூஸ்டே 2 டேஸ் தான் லீவுன்னு நினைக்கிறேன். ரைட்? இது எல்லா நாளுமே இருக்கு. இன்னும் ஸ்கூல்ல இருக்க மாதிரி பர்மிஷன்லாம் இது பண்ண டெஸ்ட்டை வந்து போஸ்ட்போன் பண்ண. பட் அது தோண தான் செய்யும். ஓகேவா? இப்போயும் நமக்கு மழை பெஞ்சா காலையில டிவி ஓப்பன் பண்ணி லீவ் விட்றாங்களான்னு பார்ப்போம். நான் ஸ்கூல் முடிஞ்சு எத்தனை நாள் ஆச்சு, ஆனால் நமக்கு அந்த இது இருக்குமே. இது எனக்கு இப்பவுமே இருக்கு ஸ்கூல் லீவான்னு பார்க்குறது. ஆனால் அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. என் பொண்ணை கொண்டு போய் விடணும். ரைட்டா? பொண்ணை கொண்டு போய் ஒண்ணுமே கஷ்டப்பட்டு கொண்டு போய் விட்டதுக்கு அப்புறம் லீவுன்றாங்க, என்ன பண்றது? ரைட்? ப்ளீஸ் போஸ்ட் பண்ணுற அந்த புக்லெட் ஒன்று இருக்கும், அது கொடுத்துருங்க. போஸ்ட்போன் பண்ணுறது அப்படின்னா நம்ம வேணால் இப்படி எடுத்துக்கலாம். டெஸ்ட் நடக்கட்டும், நீங்கள் வந்து அடுத்த வாரம் சேர்த்து வச்சு எழுதிக்கிங்க. இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் தெரியுமா, கீவேர்ட்ஸு ஃபவுண்டேஷனல் வேல்யூஸ் அப்படின்ற பேரில் நிறைய கீவேர்ட்ஸ் பார்த்துருக்கோம் இது வரைக்கும். எல்லா கீவேர்ட்ஸையும் உங்களுக்கு மனசுக்கு தோன்றத அது ஏஐ பொறுத்து அப்ளை பண்ணி எழுதி பாருங்க. 5th கொஸ்டின் என்கிட்ட வந்து கரெக்ஷன் வாங்கிக்கலாம் கண்டிப்பாக. ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு டைமிங் எக்ஸ்டெண்ட் பண்ணுமா? அருணா, நான் கேட்டு சொல்கிறேன். டைமிங்லாமா கொடுக்குறாங்க? உங்கள் இஷ்டத்துக்கு தானே அப்லோட் பண்ணுறீங்க ஆன்லைன் டெஸ்ட்டு. குறிப்பிட்ட டைமிங்கில் அப்லோட் பண்ணுவோம். ம். இங்கே அடிக்கல. இல்லை ஹாலிடே மூடுக்கு போயிட்டீங்களா? தீபாவளி செலிப்ரேஷன் எங்கே அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க? இது கரெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் இருக்கவங்க வந்து உங்களுக்கு ஒரு டைமிங் எதாவது கொடுத்துருக்காங்களா? இல்லைனா வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். மென்டாஸ் நிறைய பேர் இருக்காங்க. மென்டாஸ்ட்டை கொடுத்து கரெக்ஷன்ஸில் என்ன சஜஷன்ஸ் இருக்குது, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு நான் சொல்கிறேன்.
ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆன்சர்ஸ் கரெக்ஷன் இதுக்கு வந்து நம்ம ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். லைக் உங்களுக்கு ஈஸியாக பேப்பர் கரெக்ஷனுக்கான ஒரு அவென்யூஸ் கிரியேட் ஆகும். ஸோ ஒன்ஸ் வி இம்ப்ளிமெண்ட் தட் ஏஐ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஆன்லைன்லேயே உங்களுக்கு வந்துடும். டவுட் ஸ்லாட்ஸை பற்றி நான் பேசுகிறேன், பாலா சார்கிட்ட பேசிட்டு ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டவுட் ஸ்லாட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம்.
ஆன்சர் பார்க்கலாமா? இந்த கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே ப்ராப்பரான ஸ்டாக் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ இன்னைக்கு கொஷின்ஸ் அண்ட் ஸ்டாக் பாயிண்ட்ஸ் போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த செகண்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐஆர் இப்போ அடுத்து பார்த்துடலாம். கொஞ்சம் ஐஆர் பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம கிளாஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் எந்த கொஷினுக்கான ஆன்சருமே உங்களுக்கு வந்து தெரியாத மாதிரி இருக்காது, ரைட்? இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, மைண்ட்லெஸ் அடிக்ஷன் டு ஃப்ரம் இக்னோரிங் த சப்ஸ்டன்ஸ் ஆஃப் த மேட்டர் ரிசல்ட்ஸ் இன் ரெண்டரிங் இன்ஜஸ்டிஸ் அப்படின்னா இந்த இடத்துல என்ன பெனல்ட்டி, அதாவது ஃபார்மை மட்டுமே பார்க்காம சப்ஸ்டன்ஸையும் என்ன பண்ணணும் பார்க்கணும். இக்னோர் பண்ணுறதுனால இன்ஜஸ்டிஸ் நடக்கும். ஸோ அப்போ வந்து ஒரு சிவில் சர்வெண்ட் வந்து என்ன பண்ணணும், ஓகேவா? அப்போ இந்த கொஷின்ஸ் வந்து என்னன்னா மைண்ட்லெஸ் அடிக்ஷன் டு ஃபார்ம் மட்டும் இல்லை, வி ஹாவ் டு கன்சிடர் சப்ஸ்டன்ஸ். ஸோ அதை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. டேரெக்டாக இந்த கொஸ்டின் கேட்காம இந்த மாதிரி வேர்டிங்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் ஏஐ ஏஐ யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக இன்னவிட்டபிள், கரெக்டாக? ஏஐ யூஸ் பண்ணுறது இன்னவிட்டபிள். பட் ஆனால் அதோட பாசிட்டிவ்ஸ் என்ன? அப்ஜெக்டிவிட்டியை ப்ரொமோட் பண்ணுமா? ஏஐ ஏஐ டூல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இப்போ ஆன்லைனில் நம்ம வந்து ஜென்ரலாகவே இப்போ வந்து இ கவர்னன்ஸ் வந்ததுக்கு அப்புறமே ஆன்லைனில் வந்து ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா விஏஓ சைடில் வந்து விஏஓட கூட ஒருத்தர் இருப்பார். அவர் சைடில் வந்து சார் கொஞ்சம் கவனிங்க அப்படின்னுவார். ஓகேவா? அந்த டீலிங் பேக்ரவுண்ட் டீலிங் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதை வாங்குறதுக்கு டைம் ஆகும். இதுவே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஈஸியாக சைன் பண்ணி வந்துடும். அதே மாதிரி ஏஐ வந்துட்டாலுமே என்னது அப்ஜெக்டிவிட்டி அண்ட் ஹியூமன் பயஸை வந்து குறைக்கும். என்ன ரேஷ்னாலிட்டி த்ரூ எவிடன்ஸ், எவிடன்ஸை பேஸ் பண்ணி தான் டிசிஷன் மேக்கிங் இருக்கும். சப்போஸ் எத்திக்கல் அலோகேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் இந்த மாதிரி சம் பாசிட்டிவ்ஸ் கொடுக்கலாம். பட் கன்சர்ன்ஸ் என்ன? அல்காரிதமிக் பயஸ் அண்ட் டிஸ்கிரிமினேஷன், ரைட்? அல்காரிதம் ஓரளவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அல்காரிதமை ட்ரெயின் பண்ண நம்ம ஆளுங்க கரப்ஷன்ன்றது கொஞ்ச நாள் கழிச்சு ஏஐக்கே கொண்டு வந்துடுவாங்க, ரைட்? அப்போ அது வந்து அல்காரிதமிக் பயஸ், அந்த கான்செப்ட் பேர் என்ன? அல்காரிதமிக் பயஸ். ஒரு சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைமில் இப்போ சாட்ஜிபிடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கைண்ட் ஆஃப் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னா சாட்ஜிபிடியே பழகிரும். சரி, ஓகே, இவன் என்ன கேள்வி கேட்பான் அப்படின்னு நம்மளை பற்றி அதுவே என்ன பண்ணிடும், ஒரு அனலைசிஸ்க்கு வந்துடும். அப்போ அந்த மாதிரி ஒரு அல்காரிதமிக் பயஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஹியூமன் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் போயிடும் உள்ள. ஸோ எம்பத்தி, கம்பேஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் போயிடும் எழுதலாம். த்ரெட் டு ப்ரைவசி, ஸோ டேட்டா எல்லாமே ப்ரைவசி இஷ்யூஸ் இருக்குது. ஓகேவா? ஹியூமனோட இன்டர்ஃபரன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ என்ன எத்திக்கல் வே ஃபார்வர்ட் என்ன இருக்கும்? ஹியூமன் ஓவர் சைட், டிரான்ஸ்பரன்சி அண்ட் எக்ஸ்பிளைனபிலிட்டி, இன்க்ளூசிவிட்டி அண்ட் எத்திக்கல் ஃப்ரேம்வொர்க். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இன்சைட்ஸ் ஆன் இந்தியான்னு ஒரு வெப்சைட் இருக்குல்ல. இப்போ அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொஷின்ஸ் போடுவாங்க, அதுக்கு ஆன்சர்ஸ் போஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு டைம் என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறைய ஆன்சர்ஸ் போஸ்ட் ஆகிறதுனால ஏஐ எவாலுவேஷன் கொண்டு வந்துட்டாங்க. ஏஐ எவாலுவேஷன் என்ன பண்ணணும்னா ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னிஷன் படி நீங்கள் எழுதி ஆன்லைனில் ஃபோட்டோ எடுத்து அனுப்புறீங்க அப்படின்னா அதை வந்து ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னைஸ் பண்ணி அதை அதை டெக்ஸ்டாக கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. டெக்ஸ்டாக கன்வெர்ட் பண்ணி அதை என்ன பண்ணிடுவாங்க, சம் பாயிண்டர்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த பாயிண்டர்ஸ் வச்சு எவாலுவேட் பண்ணி அதுவே கமெண்ட்ஸாக கொடுத்துரும். இப்போ சர்டன் எக்ஸ்டெண்ட் அல்காரிதம் எப்படி வந்திருக்கு அப்படின்னா அதை கமெண்ட்டாக எழுதுவோம் பார்த்தீங்களா, அது எழுதுறதே வந்து ஒரு ஹியூமன் எழுதுகிற மாதிரி கமெண்ட், ஆனால் ஏஐ தான் பண்ணியிருக்கோம். ஹியூமன் எழுதுகிற மாதிரி இது பண்ணி போஸ்ட் ஆகிடும். அப்போ புரியுது? இப்போ வந்து இதில் என்ன ஆயிடுச்சுன்னா இது ஹியூமன் இன்ட்ராக்ஷனே இல்லை. பட் ஆனால் ஒரு கரெக்ஷன் என்ன, எவாலுவேஷன், டயக்னாசிஸ். இப்போ நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, ஏன்னா ஒரு மென்டார் உங்களை கவனிச்சாலுமே உங்கள் மென்டார் உங்களை ஃபுல்லாக ட்ராக் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஓரளவுக்கு தான் ட்ராக் பண்ண முடியும். பட் ஆனால் நீ என்ன படிச்சிருக்க அப்படிங்கிறத அவன் மறந்துட வாய்ப்பு இருக்குது. இதுவே ஒரு ஏஐ என்ன பண்ண வாய்ப்பு இருக்குன்னா இது வரைக்கும் என்ன படிச்சிருக்க, எந்த ஏரியாவில் நீ வீக்காக இருக்க, எந்த ஏரியாவில் என்ன பண்ணணும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தரும், ரைட்? ஒரு அந்த வகையில் நம்ம வந்து ஏஐ வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் இந்த மாதிரி பேப்பர் எவாலுவேஷனுக்கு ஏஐ நம்ப முடியுமான்னு கேட்டால் ஃபுல்லாக என்ன பண்ண முடியாது,
அதில் பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்மளால ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டிருப்பாங்க புதுசாக, இல்லாட்டி ஏதாவது ஒரு இந்தியா மேப் டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, ஜாகிரஃபின்னு வந்துட்டாலே அந்த இந்தியா மேப் எடுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியா மேப்பை போட்டு 2 ஏரோவை போடுவோமா, அது ஏஐ கரெக்டாக எவாலுவேட் பண்ணுமான்னு கேட்டால் சம்டைம்ஸ் அது பண்ணலாம். அல்காரிதம்ஸ் அது வந்து எஃபிஷியன்ட்டி ஆயிடுச்சு அப்படின்னா அது பண்ணும். ஸோ இந்த இடத்துல பெஸ்ட் அப்ரோச் என்னவா இருக்கும் அப்படின்னா, சரி இப்போ நம்ம வந்து ஒரு 2000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, அடிக்கடி ஆன்சர்ஸ் எடுத்து எழுதி அனுப்புறீங்க அப்படின்னா, ஓகேவா, அது எல்லாத்தையுமே எவாலுவேட் பண்ணுறது ஒரு மென்டாரை வச்சு கஷ்டம் அப்படின்னா வேணால் ஹைப்ரிட் மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். கரெக்டா? த பெஸ்ட் திங் would be a hybrid method where preliminary AI evaluation என்ன பண்ணணும், ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னிஷன் படி எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி உங்களோட ஆன்சர்ஸ் வந்து ஏஐ வந்து கான்டெக்ஸ்டுவல் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்களா, இன்ட்ரடக்ஷன் நல்லா இருக்கா, இல்லை கான்டெக்ஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணியிருக்காங்களா, அப்போ கொஷினில் கேட்டிருக்க எல்லா பார்ட்டியும் ஆன்சர் ஆகிருக்கா, அந்த ஆன்சர்ஸ் ரெலவெண்ட்டாக இருக்கா, அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்டன் பாயிண்டர்ஸ், ஒரு 10 to 15 பாயிண்டர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த பாயிண்டர்ஸை செக் பண்ணிவிட்டு ஏஐ ஒரு கமெண்ட் கொடுத்துரும். அந்த ஏஐ கமெண்ட்டை ஹியூமன் என்ன பண்ணணும், மென்டார்ஸ் என்ன பண்ணணும், ஓவர் ரைட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்கணும். அப்போது AI is inevitable, but giving entire evaluation to AI is not feasible. So the appropriate approach should be a hybrid approach, right? ஸோ நமக்கு டக்குன்னு பதில் தெரியாட்டி புத்தா மாதிரி மிடில் பாத் எடுத்துறோம். ஓகே, ஸோ ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் பார்ப்போம். கைஸ், நாளைக்கு உங்களுக்கு ஃபுல்லாக ஆன்லைன் கிளாஸ்ன்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஆன்லைன் கிளாஸு, அடுத்த 2 days எல்லாம் டெஸ்ட், 2 டெஸ்ட் வருதா, ஆப்ஷனல் டெஸ்ட்டும். அடுத்து மண்டே அண்ட் டியூஸ்டே ப்ராப்ளி உங்களுக்கு லீவாக இருக்கும். ஸோ அடுத்து வெனஸ்டேலேருந்து திருப்பி உங்களுக்கு அடுத்த கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிடும் ஆன்லைன்லேயே. அப் டு 27 வரைக்கும் சொல்லியிருக்கா ஆன்லைன் டெஸ்ட்டு, ஆன்லைன் கிளாஸஸ். நீங்கள் ஆக்சுவலி இங்கே வரதுனா ப்ராப்ளம் இல்லை, ஜென்ரலாக சொல்கிறேன். ஓகே, 27 வரைக்கும் ஆன்லைனில் தான் கிளாஸ்ன்னு நினைக்கிறேன். இன்ஸ்டியூட் தீபாவளி அன்னைக்கு இப்படி தான் க்ளோஸ் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து எழுதலாம். நீ வரேன்னு சொன்னீங்கன்னா அவங்க கதவை திறந்தா தான் உனக்கு பேப்பர் கொடுப்பாங்க. சரியா? ஸோ இதில் வந்து இன்னொரு கேஸ் ஸ்டடி மாதிரி ஒரு என்னன்னா, எத்திக்கல் டிஸ்கிரிஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரூடன்ஸ். ரைட்டா? இப்போ எத்திக்கல் டிஸ்கிரிஷன் அப்படின்னா, டிஸ்கிரிஷன் என்ன சொல்லிட்டேன், பியூராக லீகலிசம் மட்டும் ஃபாலோ பண்ணாமல் லீகாலிட்டியோட என்ன பண்ணுறோம், எத்திக்ஸ் என்ன பண்ணுறோம், அப்ளை பண்ணுறோம். அண்ட் டியூ ப்ராசஸ் எல்லாம் அப்ளை பண்ணி எத்திக்கல் டிஸ்கிரிஷன், அந்த எத்திக்கல் டிஸ்கிரிஷனில் பிரச்சனையும் இருக்குன்னு சொல்லிட்டேன். அடுத்து எத்திக்கல் டிஸ்கிரிஷனுக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரூடன்ஸ் அது இம்ப்ரூவ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ரைட்? லீகாலிட்டி செக்ஸ் டிஸ்கிரிஷன், ஃபேர் ஹியரிங் அண்ட் ப்ரொசீஜர் ஜஸ்டிஸ், ரீசன்ட் ஆர்டர், இந்த மாதிரி ரெண்டுமே சேர்ந்துச்சுன்னா என்னென்ன பாசிட்டிவ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண ஒரு சின்ன ஒரு, இது ஆக்சுவலி டேரெக்டாக வந்து கொஸ்டினாக வரல. ஓகேவா? இது வந்து மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டால் எப்படி எழுதலான்ற ஒரு கற்பனை. ரைட்டா? ஸோ இந்த ஒரு டாபிக்ஸ் நீங்கள் படித்து பாருங்கள், புரியலாம் டவுட் கேளுங்க. ஸோ கன்சைன்ஸ் சிலபஸ் டாபிக்ல என்ன இருக்குது, கன்சைன்ஸ். கன்சைன்ஸ் ஏன் முக்கியம் அப்படிங்கிறத பற்றி. கன்சைன்ஸ்ன்றது என்னதுன்னா, moral compass that guides officers to act in human way while remaining within the framework of law. ரூல் ஆஃப் லாவையும் ஃபாலோ பண்ணோம், அட் த மீன் டைம் ஹேங் ஆகிட்டாப்ல போல. ஸோ அடுத்து இந்த டாபிக் அடுத்து நம்ம வந்து அக்கௌண்டபிலிட்டி பார்ப்போம். அக்கௌண்டபிலிட்டி பற்றி நான் ஆல்ரெடி ஜென்ரலாக சொல்லிட்டேன், ஏற்கனவே கிளாஸஸ் நடத்தியிருப்பாங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி என்ன,
அக்கௌண்டபிலிட்டி ஏன் முக்கியம் எத்திக்கல் கவர்னன்ஸ்க்கு. ஸோ அதை பற்றி அடுத்த டாபிக். அதுக்கு அடுத்து வந்து அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்டர்நேஷ்னல் எத்திக்ஸ் இன் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். ஸோ அதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன, எய்ட்ஸ் ஃபண்டிங் ஒருத்தர் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஃபண்டிங்கில் இருக்கக்கூடிய எத்திக்கல் சேலஞ்சஸ் என்ன. லைக் ஸ்ரீலங்காஸ் இன்வெஸ்ட்மெண்ட், சாரி சைனாஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் ஸ்ரீலங்கா, அது அன்கன்சர்ன்ஸ் ரைட். இந்தியாவோட அதுக்கு ஒரு கண்டிஷனாலிட்டிஸ் ஒன்று போடுவாங்களா. வாட் இஸ் கண்டிஷனாலிட்டிஸ்? நான் வந்து உனக்கு பணம் தரணும்னா நீ எனக்கு இதை பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த கண்டிஷனாலிட்டிஸில் இருக்கக்கூடிய எத்திக்கல் இஷ்யூஸ் என்ன ரைட். அப்புறம் ரெஃப்யூஜி கிரைசிஸ் ரீசெண்டாக நடந்துச்சு அப்படின்னா ரெஃப்யூஜி கிரைசிஸ் பற்றி கேட்கலாம். இப்போ ரீசெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ட்ரம்ப் கவர்னால ஒரு ப்ரொடெக்ஷனிசம், எல்லா கண்ட்ரிஸுமே கைண்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷனிசம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்ருக்காங்க. ஸோ அதை வச்சு என்ன பண்ணலாம் கொஷின் கேட்கலாம். அடுத்து இண்டஸ்ட் வாட்டர் ட்ரீட்டியை வச்சு வார் டைமில் வந்ததுனால இன்டர்நேஷ்னல் வாட்டர் ஷேரிங் அண்ட் அசோசியேட்டட் எத்திக்கல் இஷ்யூஸ் அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் இருக்கலாம். Can write like development versus sustainability, yes. Privacy versus freedom. Double work burden. ஹரிஷ், நீங்கள் வாங்கப்பா, வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து பாருங்கள். டே ஆஃப்டர் எஸ்டேவா? ஓகே. பெல்லு கேட்கலையா? இது என்ன மேக்ஸிமைஸ் பண்ணி மினிமைஸ் பண்ண எங்கேயோ போய் நிற்கிது? ஆ, திருப்பி ஓப்பன் பண்ணிட்டேன். வேணாம், சரி ஓகே. பப்ளிக் சர்வீஸ் வேல்யூஸ். ஆ ஓகே. ஏன் ஆஃப்லைனில் கூட கரெக்ஷனுக்கு வாங்க. கைஸ், உங்களுக்கு எந்த கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வாங்க. மென்டார்ஸ் அவைலபிளாக இருக்காங்க. நான் அவைலபிளாக இருந்தேன்னா நான் கரெக்ட் பண்ணி தரேன். இன்கேஸ் இல்லாட்டி மென்டாஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்ருவேன். ஸோ கன்சைன்ஸ் அண்ட் ஹியூமனிட்டி இன் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ கன்சைன்ஸ் இருக்குது அப்படின்னா லைக் ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒரு மாரல் வேல்யூஸ் இருக்கும் ரைட். ஸோ அவங்க மனசாட்சி சொல்கிறபடி நடக்கணும் அப்படிங்கிற சென்ஸ். அப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் ரூல் படி மட்டும் நடக்காமல் கம்பேஷன், எம்பதி, அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் எப்படி அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அந்த கம்பேஷன் இருக்குது அப்படின்னா நமக்கு பிடிச்ச கம்பேஷனாக இருக்கக்கூடாது. தட் கம்பேஷன் ஹேஸ் டு பி லாஃபுல் கம்பேஷனாக இருக்கணும். பேலன்ஸ் கைண்ட்னஸ் வித் கன்சிஸ்டன்சி. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணிடக்கூடாது, கன்சைன்சஸ் சேஃப்கார்ட் அகேன்ஸ்ட் அன்எத்திக்கல் டைரக்டிவ்ஸ். ஓகேவா? நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டு அதை வச்சு கன்சைன்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது ரைட். அடுத்து ப்ரூடன்ஸ் அண்ட் ஹியூமனிட்டி இன் என்ஃபோர்ஸ்மெண்ட். டியூரிங் என்ஃபோர்ஸ்மெண்ட் டிஸ்கிரிஷன் should reflect the human understanding.
Officers guided by conscience ensure that citizens are treated with respect and that actions remain proportionate and aligned. ரைட்டா? அந்த ஆக்ஷன்ஸ் வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னா ப்ரூடன்ஸையும் அச்சீவ் பண்ணணும், ஹியூமனிட்டியும் இருக்கணும். ரைட்? ஸோ ஒன்றை காம்ப்ரமைஸ் பண்ணி இன்னொன்று இருக்கக்கூடாது. அப்போ கன்சைன்ஸ்ன்றது நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை எவ்வளோ யூஸ் பண்ணணும் அப்படிங்க அதுக்கு தான் முக்கியமான வார்த்தை கொடுத்துருப்பாங்க, ப்ரொபோர்ஷனேட். அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ரூல் பேஸ்டாகவும் போடக்கூடாது, ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கிரிமினேஷன் பேஸ்டாகவும் போகக்கூடாது. அடுத்து இதெல்லாம் கீவேர்ட்ஸ் நம்ம ஈக்விட்டி அண்ட் வல்னரபிலிட்டி சென்சிட்டிவிட்டி. ரைட்? கன்சைன்ஸ்ன்றது என்னது? ஸ்பெஷல் கன்சிடரேஷன் ஃபார் மார்ஜினலைஸ்ட் அண்ட் வல்னரபிள் குரூப்ஸ். எத்திக்கல் கவர்னன்ஸ் ப்ரையாரிட்டைஸ் வீக் நாட் அஸ் எ சேரிட்டி பட் அஸ் எ ஜஸ்டிஸ் அலைன்ட் வித் கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி. ரைட்? ஸோ ஒருத்தர் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறோன்றதுக்காக அவங்கள என்ன பண்ணக்கூடாது, வல்னரபிள் நினைக்கக்கூடாது. புரியுதா? ஸோ அதுதான் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, ஈக்விட்டி அண்ட் வல்னரபிலிட்டி சென்சிட்டிவிட்டி. டியூட்டி டு ரிப்போர்ட் அண்ட் மாரல் அக்கௌண்டபிலிட்டி. ஒரு விஷயத்தை கன்சைன்ஸை பேஸ் பண்ணி செஞ்சுட்டேன்ட்டு அதை நம்மளால என்ன பப்ளிசிட்டி டெஸ்ட்னு சொன்னோமா, பப்ளிசிட்டி அதாவது ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிட்டு அதை நம்மளால என்ன பண்ண முடியல, சொல்ல முடியாட்டி அது என்ன, அது கண்டிப்பாக தப்பு தான். ரைட்? கரேஜ் அண்ட் மாரல் கன்விக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து சிம்பிளான செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி வேர்ட்ஸ் தான். ரைட்? ஹார்மனி பிட்வீன் லீகாலிட்டி அண்ட் ஹியூமனிட்டி. லீகாலிட்டி இருக்கணும், ஹியூமனிட்டி இருக்கணும். எத்திக்கல் டேக் அவே இதுதான் வந்து கன்க்ளூஷன். கன்சைன்ஸுங்கிறது என்னன்னா இட்ஸ் த இன்விசிபிள் லா ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். கன்சைன்ஸ் இஸ் அ மனசாட்சி அவர் உள்ள என்ன சொல்லுதோ அது வந்து இன்விசிபிள் லா ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் இன்னர் ட்ரிபியூனல். இது வந்து ஒரு கீவேர்ட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இட்ஸ் இன்னர் ட்ரிபியூனல் தட் அலைன்ஸ் அத்தாரிட்டி வித் ஹியூமனிட்டி. தட் அலைன்ஸ் authority with humanity. When guided by prudence and legality, it ensures that every decision respects both justice and compassion. A truly ethical administrator neither hides behind rules பின்னாடி மறைஞ்சிக்கிட்டு ஹியூமனிட்டியோ கன்சைன்ஸோ இல்லாமல் இருக்கவும் மாட்டாங்க, பட் நாட் இக்னோர்ஸ் தெம் பட் யூசஸ் கன்சைன்ஸ் டு இன்டர்பிரட் லா ஆஸ் அ லிவிங் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஹியூமன் டிக்னிட்டி. ரைட்? இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கன்க்ளூஷன். இது கூட நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட ஆன்சர்ஸில் யூஸ் பண்ணலாம். ரைட்? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நம்ம பார்த்த விஷயங்கள்லாம் என்னென்ன வகையால் கோடிஃபை பண்ணியிருக்காங்க. லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஸ்டியூஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்காங்க வேல்யூஸ்லாம் டிபிஎஸ்பி இருக்குது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்குது. அடுத்து சிவில் சர்வெண்ட்டுக்கு வேறு என்ன இருக்குது, ஆல் இந்தியா கான்ட்ராக்ட் ரூல்ஸ் 1968, சென்ட்ரல் சர்வீசஸ் கான்ட்ராக்ட் ரூல்ஸ் 1964. ஆனால் கோட் ஆஃப் எத்திக்ஸ் மட்டும் இன்னும் வரல. கோட் ஆஃப் எத்திக்ஸை பற்றி யார் பேசியிருந்தாங்கன்னா செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிஷன் சொன்ன ஏஆர்சியில் பேசியிருப்பாங்க. அதுக்கு ஆக்சுவலாக அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்குது. என்னன்னா ஏஆர்சியில் ரெக்கமெண்டேஷன் பண்ணிடுவாங்க. ரெக்கமெண்டேஷன் பண்ணதுக்கப்புறம் பப்ளிக் சர்வீசஸ் பில்லுன்னு ஒரு 2007 வந்து அதை வந்து டிஸ்கஷனுக்கு வந்திருக்கும். ஓகேவா? டிஸ்கஷனுக்கு வந்திருக்கும். அதுக்கு அடுத்து அதை வச்சு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அடுத்து கோட் ஆஃப் எத்திக்ஸ் ஒன்று கொண்டு வரலான்றதை பற்றி ஒரு கோட் ஆஃப் எத்திக்ஸ்க்கு வந்து பேசியிருப்பாங்க. பட் ஆனால் என்ன இருக்காது, அது நடைமுறைக்கு இன்னும் வரல. ஆக்சுவலி அது பில்லாகவே தான் இருக்குது. ஓகேவா? அப்போது ஆஸ் ஆஃப் நவ் கோட் ஆஃப் எத்திக்ஸ் கொண்டு வரதுக்கான ஒரு பில்லு வந்துச்சு. ஆனால் அந்த பில்லு என்ன ஆயிடுச்சு, லேப்ஸ் ஆயிடுச்சு. ரைட்? அது மாதிரி என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, ஆல் இந்தியா சர்வீசஸ் டிசிப்ளின் அப்பீல் ரூல்ஸ் 1969 அவங்களோட டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸை பொறுத்து. ரைட்? அடுத்து டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டிக்கு என்ன லாஸ் இருக்குது, ஆர்டிஐ இருக்குது, லோக்பால் லோக் ஆயுக்தா இருக்குது, விசில் ப்ளோவர் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்குது, சிவிசி ஆக்ட், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் டிஸ்க்ளோஷர் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்ஃபார்மர்ஸ். ஓகேவா? ஸோ இது என்ன நம்ம படத்தில் அடிக்கடி பார்ப்போம்ல, இன்ஃபார்மர்ஸை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி. ஸோ ஒருத்தர் வந்து விசில் ப்ளோவராக இருக்காங்க, ரைட், உள்ள நடக்கிற விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக அவங்கள நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி பேசியிருப்பாங்க. அடுத்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டபிலிட்டியை கொண்டு வரதுக்கு என்னென்ன சிஏஜி இருப்பாங்க, எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் இருக்குது, ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், பினாமி டிரான்சாக்ஷன் ப்ரொடக்ஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அடுத்து வேற என்ன இருக்குது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைபியூனல்ஸ் இருக்குது, சிட்டிசன்ஸ் சார்ட்டர்ஸ் இருக்குது. ஓகேவா? பப்ளிக் சர்வீசஸ் கேரண்டி ஆக்ட் ஒவ்வொரு ஸ்டேட்டை பொறுத்து இருக்குது. இதில் வந்து எக்ஸாம்பிள் வந்து மத்திய பிரதேஷ் லோக் சேவா கேரண்டி ஆக்ட். ஓகேவா? லோக்பால் சென்ட்ரலில் மாதிரி லோக் ஆயுக்தாஸ் ஸ்டேட்டில்.
Human Rights Act, SCSC Atrocities Prevention Act, Right to Education, Right to Persons with Disabilities. அடுத்து ரீசெண்டாக கவர்மெண்ட் மாடர்ன் கவர்னன்ஸுக்கு தேவையானது லாஸ் என்னென்ன வந்திருக்கு? டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட், ஐடி ஆக்ட் 2000, பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் ஆர்டர் 2017. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் தான். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது அக்கௌண்டபிலிட்டி இன் எத்திக்கல் கவர்னன்ஸ். ஸோ அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிறத பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அக்கௌண்டபிலிட்டியில் ஜென்ரலாக ப்ராப்பர் டைப்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி வெர்டிக்கல் ஹரிசாண்டல் அப்படிங்கிற மாதிரி டைப்ஸாகவும் பிரிக்கலாம். அடுத்து லீகல் அக்கௌண்டபிலிட்டி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அக்கௌண்டபிலிட்டி, பொலிட்டிக்கல் அக்கௌண்டபிலிட்டி, ப்ரொஃபஷனல் அண்ட் மாரல் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் சோஷியல் அக்கௌண்டபிலிட்டி. ஸோ சோஷியல் அக்கௌண்டபிலிட்டினா என்ன? சோஷியல் ஆடிட்டை பற்றிலாம் பேசியிருப்போம்ல. சோஷியல் அக்கௌண்டபிலிட்டி இந்த சென்ஸ், சே ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஜிஎன்ஆர்இஜிஎல் என்ன கொண்டு வந்திருப்பாங்க? சோஷியல் ஆடிட் கொண்டு வந்திருப்பாங்க, ரைட்? ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஆல்ரெடி கவர்னன்ஸ்லையுமே படிச்சிருப்பீங்க, ரைட்? இதெல்லாம் வந்து என்னது? டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி. ஸோ இதெல்லாம் நான் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ மெக்கானிசம்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி என்னென்ன? நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஐ என்னது? டிரான்ஸ்பரன்சிக்கு தான் மெயினாக, பட் ஆனால் அது அக்கௌண்டபிலிட்டிக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ விஜிலன்ஸ் அண்ட் ஆடிட் மெக்கானிசம் என்னென்ன இருக்குது? அடுத்து லோக்பால், லோக்பாயுக்தாஸ் அண்ட் சிவிசிஸ், சிட்டிசன்ஸ் சார்ட்டர்ஸ், whistleblower protection, performance evaluation and ethical audit. So ethical audit in the sense, say for example அதுக்கு கோட் ஆஃப் எத்திக்ஸ் ஃபஸ்ட்டு வரணும். கோட் ஆஃப் எத்திக்ஸ் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணும்? எத்திக்கல் ஆடிட். ஆனால் எத்திக்கல் ஆடிட்டில் என்ன பிரச்சனைனா, ஒருத்தர் எத்திக்கல் ஆடிட் பண்ணுறேன்ற பேரில், ஓகேவா? ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, ஹியூமன் டிஸ்கிரிப்ஷன் எங்கே வந்தாலுமே அங்கே நமக்கு என்ன வர வாய்ப்பு இருக்குது? மேக்ஸிமம் ஹியூமன் இஸ் அ செல்ஃபிஷ் அனிமல், ரைட்? ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னரண்ட் பயசஸ் வரும், ஓகேவா? ஃபேலசிஸ் வரும் ஆர்குமெண்ட்ஸில். ஸோ அது மாதிரி எக்கச்சக்க ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பட் நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ ஒரு பேலன்ஸ்டான ஒரு மெத்தட் எடுக்கலாம். ஸோ சோஷியல் ஆடிட்டை பற்றி பேசியிருப்போம். சோஷியல் ஆடிட்டுங்கிறது என்னன்னா, இட்ஸ் அ இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எத்திக்கல் அக்கௌண்டபிலிட்டி வேர் citizens themselves evaluate how public funds, schemes and services are used. It goes beyond financial auditing. It is a moral dialogue between government and the government. இதான் என்னது? சோஷியல் ஆடிட். அது எம்ஜிஎன்ஆர்இஜியில் மட்டும் வந்துச்சு. ஸோ அதை வந்து எல்லாத்துலேயுமே கொண்டு வர முடியுமா அப்படிங்கும்போது அதில் இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் என்ன? சோஷியல் ஆடிட்ன்ற ஒரு விஷயம் வந்துட்டாலே, ஸோ அதில் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில ஆப்போசிஷன் பார்ட்டி சம்மந்தமான ஒரு ஆட்கள் வந்து எல்லா ஸ்கீம்ஸ்லையும் கொஷின் பண்ண ஆரம்பிக்கிறது. ஸோ எனிவேஸ் எது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்டபிலிட்டிக்கு ஒரு மெக்கானிசம் கொண்டு வந்தால் அதுலேயே என்ன இருக்குது? நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து ப்ராப்பராக வந்து என்ன பண்ணுவோம்? ஸோ சோஷியல் ஆடிட்டை பொறுத்து சும்மா இது வந்து எப்படின்னா, இட் அப்போஸ் ட்ரூத், ஜஸ்டிஸ், பார்ட்டிசிபேஷன், காந்தி நோஷன் ஆஃப் ஸ்வராஜ் வந்து இது அப்போல் பண்ணுது, ரைட்? ஸோ இது வந்து என்ன பண்ணும்? இட் ஸ்ட்ரென்தன்ஸ் த மாரல் அக்கௌண்டபிலிட்டி, ப்ரிவென்ட்ஸ் எத்திக்கல் ட்ரிஃப்ட். எத்திக்கல் ட்ரிஃப்ட்னா என்ன? ட்ரிஃப்ட் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுது? ஓகேவா? சரி, அப்போ கூட இருக்கவன் கார் வாங்கிட்டான், அடுத்து நம்ம என்ன அப்படியே இருக்கும், ஓகேவா? பில்ட் ட்ரஸ்ட் அண்ட் என்கரேஜ் சிவிக் விர்ச்சு. ஸோ இது ரொம்ப முக்கியம். இது வந்து அக்கௌண்டபிலிட்டிக்காக நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயங்கள். ஸோ அடுத்து இ-கவர்னன்ஸ் அண்ட் டிஜிட்டல் டிரான்ஸ்பரன்சி. ஸோ அக்கௌண்டபிலிட்டியை பற்றி ஃபைனலாக எத்திக்கல் டேக்அவே. இந்த எத்திக்கல் டேக்அவே நாங்கள் கொடுத்துருக்கிறது ஒரு பேலன்ஸான ஒரு கன்க்ளூஷன் மாதிரி, ரைட்? ஸோ அக்கௌண்டபிலிட்டி இன் கவர்னன்ஸ் becomes meaningful when supported by transparent system, vigilant institution and participatory citizens. மூணு பேருமே இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? அக்கௌண்டபிலிட்டியை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். என்னது? டிரான்ஸ்பரண்ட் சிஸ்டம், அதாவது டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். அதனால தான் அக்கௌண்டபிலிட்டி இஸ் எ எண்ட், டிரான்ஸ்பரன்சி இஸ் எ மீன் சொன்னது. டிரான்ஸ்பரன்சி அண்ட் விஜிலண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கரெக்டாக இருக்கணும். அண்ட் சிட்டிசன்ஷிப்போட பார்ட்டிசிபேஷன் த்ரூ சோசியல் ஆடிட், நான் சொன்ன மாதிரி ப்ரெஷர் குரூப்ஸ் மூலியமாவோ, புரியுதா? எல்லாமே
சேர்ந்து ஒர்க் ஆகும்போது தான் அக்கௌண்டபிலிட்டி அச்சீவ் ஆகும். பிட்வீன் 2015 and 2020, several civil servants showed that ethical accountability is not just about external scrutiny, it is a mindset of openness and service. When institutions and individuals act together, governance moves from compliance to moral excellence. Compliance to moral excellence. இது வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டபிலிட்டிக்கு ஒரு நல்ல ஒரு கன்க்ளூஷன். ஸோ சோசியல் ஆடிட்டை பற்றியுமே நமக்கு கொஸ்டின் வந்திருக்கு. Okay, guys. என்ன சரி, ஓகே கைஸ், அடுத்த நாளைக்கு எல்லாம் தீபாவளி மூடில் இருக்கீங்க. இன்டர்நேஷ்னல் எத்திக்ஸ் போகலான்னு பார்த்தேன், டைம் 11 ஆயிடுச்சா. ஸோ கைஸ், இந்த மெட்டீரியல் நாளைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். கைஸ், ஃபேமிலியோட சென்னையில் இருக்கீங்க, ஊருக்கு போகலையா ஊருக்கு போகலையான்னு கேட்குறீங்க. ஃபேமிலியே சென்னையில் இருக்கும்போது நம்ம ஊருக்கு எங்கே போகிறது? ஓகே கைஸ், தேங்க்யூ. பயன்ல இருக்குது. இப்போ டவுன் எடுத்துட்டு போகிறோம். இப்போ ரிவர்ஸ் ஆகிட்டு இப்போ ரிவர்ஸ் அக்கௌண்ட்